A pleasant day students. நம்ம வந்து தேர்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே தேர்ட் சாப்டரோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதில் என்ன பார்த்துருக்கோன்னா பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸரோட அந்த பார்ட்ஸு என்னென்ன அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ், அதாவது இன்டர்னல் மெமரி. ஸோ இதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோப்ராசஸரோட கேரக்டர் பார்க்கலாம். மைக்ரோப்ராசஸர் பெர்ஃபார்ம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோப்ராசஸர் எதை டிபெண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுது? 3 கேரக்டரை டிபெண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். ஸோ என்ன 3 கேரக்டரை டிபெண்ட் பண்ணி மைக்ரோப்ராசஸர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்ட் சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் ஸ்பீட். Every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes instructions. ஒவ்வொரு மைக்ரோப்ராசஸருக்குமே ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அந்த இன்டர்னல் கிளாக் என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணும், மைக்ரோப்ராசஸரோட ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணி அண்ட் அந்த உள்ள மைக்ரோப்ராசஸருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதோட ஒர்க்கு வந்து ஒரு இன்டர்னல் கிளாக்காக அந்த கிளாக் ஸ்பீட் வந்து மைக்ரோப்ராசஸரில் ஒர்க் பண்ணும். The speed at which the microprocessor executes instructions is called the clock speed. And the microprocessor instruction execute பண்றதுக்கான ஸ்பீடை தான் நம்ம clock speed அப்படின்னு சொல்லுவோம். So clock speed is measured in megahertz. So clock speed எதோட மெஷர் பண்ணுறாங்க? மெகாஹெட்ஸ் ஆர் ஜிகாஹெட்ஸ். ஓகே, ஸோ clock speedனா என்ன? Every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes instruction. The speed at which the microprocessor executes instructions is called clock speed. ஒரு மைக்ரோப்ராசஸருக்குள்ளே, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மைக்ரோப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்பீடை தான் நம்ம கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்டு இன் மெகாஹெட்ஸ் ஆர் ஜிகாஹெட்ஸ். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட். A command which is given to a computer to perform an operation on data is called as instruction. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? கிளாக் ஸ்பீட்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து மைக்ரோப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு தான் கிளாக் ஸ்பீடுன்னு சொன்னோம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? ஒரு கமாண்டு. நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் எனக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கணும், அதாவது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், சம்திங், ஏதோ ஒரு ஆப்ரேஷன், இந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நான் கொடுக்குற அந்த கம்ப்யூட்டருக்கு நான் கொடுக்குற அந்த கமாண்டு, அதாவது டேட்டாவை தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Basic set of machine level instructions that a microprocessor is designed to execute is called instruction set. அதாவது மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம அதுதான் பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம கொடுத்துருப்போம், டிசைன் பண்ணியிருப்போம் மைக்ரோ ப்ராசஸருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை, அதை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து அந்த செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்கிறது. This instruction set carries out the following type of operations. நிறைய ஆப்ரேஷன்ஸை வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணுது. திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்: ஒன்று டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அடுத்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பெர்ஃபார்ம் பண்ணும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸு, என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஐ திங்க் செகண்ட் சாப்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பர் சிஸ்டம்னு சொல்லி அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நான் கேட், நார் கேட், அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் தான். ஓகேவா? கண்ட்ரோல் ஃப்ளோனா ஓவரால் அந்த சர்க்கியூட்டோட இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் நமக்கு தேவையான டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு. இன்புட் அவுட்புட்னா இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்குறது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் சைஸ். The number of bits can be processed by a processor in a single instruction is called its word size அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ட் சைஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். பொதுவாகவே பைனரி நம்பர்ஸாக தான் கம்ப்யூட்டர் வந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் எடுத்துக்கும். ஸோ அதை பிட் பை பிட்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவே பிட் பை பிட்டாக வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ
இதை தான் நம்ம வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் RAM that can be accessed by a microprocessor at one time and total number of pins on the மைக்ரோப்ராசஸரில் நிறைய பின்ஸ் இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ். இது வேர்ட் சைஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுன்னா அமௌண்ட் ஆஃப் ரேம், எவ்வளோ ரேம் வந்து நமக்கு வந்து அந்த பிட் பை பிட்டாக நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேம் தேவைப்படுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வேர்ட் சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் அதை யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் இன் டர்ன் determines the architecture of microprocessor. And the total number of input and output pins தான் வந்து in turn determines the, அது எதை determine பண்ணுதுன்னா architecture of the microprocessor. மைக்ரோப்ராசஸரோட ஆர்கிடெக்சரை determine பண்ணுறது எதுனா total number of input and output pins. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னோம்? கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அப்புறம் வேர்ட் சைஸ். கிளாக் ஸ்பீட்னா என்ன? அந்த நம்ம கொடுத்துருக்குற, அதாவது எனக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கணும் அப்படின்னு கொடுக்குற நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவ்வளோ ஸ்பீடில் தான் நமக்கு நடக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒர்க்கு வந்து எனக்கு இந்த ஸ்பீடில் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ரெகுலேட் ஆகணும், அந்த ஸ்பீடை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்பீடை தான் நம்ம கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன? எனக்கு கம்ப்யூட்டரில் எனக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நடக்கணும்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம் டேட்டாவாக, ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணப்படுது எதால்? ப்ராசஸரால். இன்னும் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக நம்ம கொடுக்குற நம்பர் ஆஃப் பிட்ஸை பிட் பை பிட்டாக வந்து அந்த ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணோம். இது மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதை தான் நம்ம வேர்ட் சைஸ் சொல்லுவோம். வேர்ட் சைஸ் எதை டிட்டர்மைன் பண்ணோம்? எதை? அமௌண்ட் ஆஃப் ரேம். நமக்கு வந்து அந்த பிட்ஸை வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறதும் வேர்ட் சைஸ் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணோம்? ஆர்கிடெக்சர் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஓகே, இப்போ ஸ்பீட் மெஷர்மெண்ட் பற்றி இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெட்ஸ். இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஸ்பீடு வந்து கிளாக் ஸ்பீட் மெஷர் பண்ணுறதுக்கு ஜிகா ஹெட்ஸ் அல்லது மெகா ஹெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. ஸோ ஹெட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்காங்க. ஹெட்ஸுங்கிறது அப்ரிவியேட்டட் HZ அப்படின்னு எழுதுவோம் நம்ம, ஓகேவா? ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்டு இன் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், 1 hertz equals 1 cycle per second. ஃப்ரீக்வன்சியை வந்து எதில் மெஷர் பண்ணுவோம்? சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அப்போ அந்த 1 hertz வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 cycle per second. Hertz is commonly used to measure wave frequencies such as sound waves, light waves and radio waves. Hertz வந்து காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வேவ் ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க, such as sound waves, light waves and radio waves, ஓகேவா? For example, average human ear can detect sound waves between 20 and 20,000 hertz, ஓகேவா? நார்மலாக நம்மளோட ஹியூமன் இயர் வந்து எவ்வளோ சவுண்ட் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணும்? 20 and 20,000 hertz. Sound waves close to 20 hertz have a low pitch or called bass frequencies. இப்போது சவுண்ட் வேவ்ஸ் வந்து எதுக்கு க்ளோஸாக இருக்குன்னா 20 ஹெட்ஸுக்கு, அதாவது ஒரு லோ பிச்சுக்கு. நமக்கு ஜென்ரலாக ஹியூமன் இயர் 20 ஹெட்ஸ் வந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? சவுண்ட் வேவ்ஸை ஹியூமன் இயரால் ஹியர் பண்ண முடியும். அப்போது இருக்கிறது 20 ஹெட்ஸ் அப்படிங்கிறது லோ பிச்சு, ஓகேவா? அதை வந்து பாஸ் ஃப்ரீக்வன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுண்ட் வேவ்ஸ் அபவ் 5,000 ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஹை பிச் ஆர் கால்ட் ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 ஹெட்ஸ் இருக்கிறத லோ பிச்சுனும், அபவ் 5,000க்கு மேலே இருக்கிற ஹெட்ஸை ஹை பிச்சுன்னு சொல்லுவாங்க. அது ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வைல் ஹெட்ஸ் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போது ஹெட்ஸை யூஸ் பண்ணி முதல்ல என்ன சொன்னோம்? சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது வேவ் ஃப்ரீக்வன்சிஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஹெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு மெஷர் தி ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸர். வேவ் ஃப்ரீக்வன்சிஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மெஷர்மெண்ட்டு. இப்போது அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ப்ராசஸர், அதாவது மைக்ரோ ப்ராசஸரோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் CPU இஸ் ரேட்டட் அட் அ ஸ்பெசிஃபிக் கிளாக் ஸ்பீடு. ஒவ்வொரு சிபியூவுமே
ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாக் ஸ்பீடில் இருக்கும். திஸ் நம்பர் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் அண்ட் ப்ராசஸர் கேன் பர்ஃபார்ம் இன் எவ்ரி செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் நடக்குது அல்லது அந்த ப்ராசஸரில் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஓகேவா, எவ்ரி செகண்டுக்கு. சின்ஸ் மாடர்ன் ப்ராசஸர் கேன் பெர்ஃபார்ம் மில்லியன்ஸ் ஆர் ஈவன் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட். அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு செகண்டில் மில்லியன் ஆர் பில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்மளோட மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் பெர் செகண்டில், 1 செகண்டில். கிளாக் ஸ்பீட் ஆர் டிப்பிக்கலி மெஷர்ட் இன் மெகாஹெட்ஸ் ஆர் ஜிகாஹெட்ஸ். கிளாக் ஸ்பீட்ஸ் எதால் மெஷர் பண்ணுவாங்க? மெகாஹெட்ஸ் ஆர் ஜிகாஹெட்ஸ். இதான் ஸ்பீட் மெஷர்மெண்ட்டு. ஜென்ரலாக வந்து வேவ் ஃப்ரீக்வன்சிஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் கம்ப்யூட்டரில் இப்போது ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸர், அந்த ப்ராசஸரோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸரோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெட்ஸு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் மைக்ரோ ப்ராசஸர் என்னென்னா இன்டெல் 4004 இஸ் அ 4-bit ப்ராசஸர். ஓகேவா, இட் ஹேஸ் 4 இன்புட் பின்ஸ் அண்ட் 4 அவுட்புட் பின்ஸ். இதில் வந்து பாருங்கள் 4 இன்புட் பின் இருக்கும், 4 அவுட்புட் பின் இருக்கும். நம்பர் ஆஃப் அவுட்புட் பின்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் இன்புட் பின்ஸ். எப்போயுமே மைக்ரோ ப்ராசஸரில் எத்தனை இன்புட் பின் இருக்கோ அத்தனை அவுட்புட் பின் இருக்கும். இட் கேன் ப்ராசஸ் 4 bit அட் அ டைம். 4 பிட்டை இப்போ 1100 அப்படின்னு 4 பிட் இருக்குன்னா அந்த 4 பிட்டை அட் அ டைத்தில் ஒரு செகண்டில் அந்த 4 பிட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ 4-bit ப்ராசஸர். அதனால் ஒரு செகண்டுக்கு 4 பிட்டை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படிங்கிறப்போ இது வந்து 4-bit ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டெல் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க மைக்ரோ ப்ராசஸர் லைக் இன்டெல் 8085 விச் இஸ் அன் 8-bit ப்ராசஸர். இது வந்து இன்டெல் அது வந்து என்னது இன்டெல் 4004ங்கிறது 4-bit ப்ராசஸர். இன்டெல் 8085 வந்து 8-bit ப்ராசஸர் அண்ட் இன்டெல் 8086 வந்து 16-bit ப்ராசஸர் அண்ட் ஸோ ஆன். கரண்ட்லி மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் 32 ஆர் 64-bit ஆர்கிடெக்சர். 64-bit. ஓகேவா, இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் 32 ஆர் 64-bit ஆர்கிடெக்சர் தான் மைக்ரோ ப்ராசஸரில் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அதை பார்த்துருக்கோம். இது நீங்கள் இன்னும் இன்ஜினியரிங்கோ இல்லை அதுக்கு மேலே போக இதோட டீட்டெயில்ஸ் தான் டீட்டெயிலாக நிறைய கொடுப்பாங்க. அங்கே போய் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மைக்ரோ ப்ராசஸரை இசி டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த பின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.